ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சங்கர் சிந்து லைஃப் ஸ்டைல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் மக்களே. நாங்கள் இன்றைக்கி பாலப்பழம் குடில் பார்க்க தான் மக்களே வந்திருக்கிறோம். சினிமாவை மிஞ்சும் மிக பிரமாண்டமான எகிப்து பிரமிடு பாலப்பழம் குடில் பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கிறோம். நான் உங்களுக்கு பாலப்பழம் குடில் எப்படி இருக்குது, இந்த 2024 பாலப்பழம் குடில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த குடில் பார்க்குறதுக்கு டிக்கெட் ஃப்ரீ தான். ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு மக்களே. வெயிட்டிங்கில் எல்லாம் நீங்கள் நிற்க வேண்டாம், டைரெக்டாக சீக்கிரமாக குடிலுக்கு போகணும் அப்படிங்கிறவங்க இந்த பிரதர்ஸ் எல்லாம் வித்துட்ருக்காங்க பார்த்தீங்களா, டோக்கன் 100 ரூபாய், ஒரு ஆளுக்கு 100 ரூபாய். குழந்தைங்களுக்கு டோக்கன் கிடையாது. ஓகே, 100 ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா க்யூவில் நிற்க வேண்டாம், சீக்கிரமாக உள்ளே என்டர் ஆகி பார்த்துட்டு வரலாம். ஓகேயா, நாங்கள்லாம் என்ன பண்ணணும், 1 கிலோமீட்டர் கிட்டே இருந்துச்சு மக்களே. அவ்வளவு கூட்டம், செம்ம கூட்டம். அந்த கூட்டத்தில் க்யூவில் நின்று தான் நாங்கள் வெயிட்டிங்கில் நின்று தான் நாங்கள் என்ன பண்ணணும்னா குடில் பார்க்குறதுக்கு உள்ளே போனோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் நீங்கள் டைரெக்டாக சீக்கிரமாக போனோன்னா 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உள்ளே சீக்கிரமாக உங்களை அலோவ் பண்ணுவாங்க. ஸோ க்யூவில் நிற்கணும் நீங்கள் வருத்தப்படாமல் பிள்ளைங்க இருக்கிறவங்க நீங்கள் சீக்கிரமாக உள்ளே போகலாம். பிள்ளைங்களுக்கு டோக்கன்லாம் கிடையாது, ஃப்ரீ தான். ஓகேயா, தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் குடில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. கிறிஸ்மஸில் ஒவ்வொரு வீட்டையும் டெக்கரேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒவ்வொரு சர்ச் டெக்கரேஷனாக இருக்கட்டும், ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். இப்போ நம்ம குடிலுக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு உள்ளே போன உடனே வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஈடன் கார்டன் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் பைபிள் கேரக்டர்ஸ் செஞ்சு பலகையில் எழுதி வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு மக்களே. ரீட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம், கதை என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுலேயே ஒவ்வொரு கேரக்டர்ஸும் என்னென்ன இதில் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அழகாக அந்த பலகையில் எழுதி வச்சுருக்கோம். அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த ஈடன் கார்டன் வச்சுருக்கதை பாருங்கள், என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது, அந்த ஃபால்ஸ் எல்லாம் அழகாக ஸ்டோனில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறமா அந்த ஃப்ளார்ஸ், பிளான்ஸ், அனிமல்ஸ் எல்லாமே சூப்பராக செட் பண்ணி டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. மக்கள் எல்லாம் க்யூவில் எவ்வளோ போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா எங்களுக்கு முன்னால். அதுக்கப்புறம் வச்சுருக்க கேரக்டர் வந்து யோசேப்பு. இந்த படுத்திருக்கிறவங்கெல்லாம் அவங்க தான் யோசேப்பு. யோசேப்புக்கு சொப்பனக்காரன்னு ஒரு பேரை உண்டு. இவர் கண்ட ட்ரீம், அதாவது கடவுள் கொடுத்த ட்ரீம், அது அவரோட லைஃப்பில் எப்படி ஃபுல்ஃபில் ஆச்சுன்னு தான் இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். யோசேப்போட ஸ்டோரியை பார்த்தோன்னா அதுதான் அப்படி இல்லையா. யோசேப்பு நிறைய கனவு காணுவான். அந்த ட்ரீம்ஸ் எல்லாமே அவனோட லைஃப்பில் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். கடவுள் நமக்குன்னு கொடுத்துருக்கிற ட்ரீமில், அதாவது கடவுள் நமக்குன்னு வைத்திருக்கிற திட்டத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்று சொல்லியிருக்கோம். அதுதான் ஸ்டோரி. அவருடைய ஃபேமிலியே அவரை, அதாவது அவருடைய பிரதர்ஸே அவரை ஒரு ஆழமான குழியில் தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவர் பார்வன் ராஜா கிட்ட அடிமையாக விற்கப்படுறது, அப்புறம் அவரை சிறைச்சாலை வைக்கிறது, அப்புறம் அவரோட லைஃப்பில் அவர் கண்ட ட்ரீம் எப்படி ஃபுல்ஃபில் ஆகுது, கடவுள் அவரை எப்படி பிளஸ் பண்ணுறாருங்கிறது தான் அவரோட ஸ்டோரி. அதுதான் நம்மளுக்கு வந்து சொல்லுது. யோசேப்பை கர்த்தர் வந்து அதிகமாக ஆசீர்வதிப்பார். கடைசியில் ஃபஸ்ட்டு வந்து யோசேப்பை வந்து குடும்பத்தினர்களாலேயே யோசேப்பு வந்து தன்னுடைய சகோதரர்களாலேயே வெறுக்கப்படுவான், குழியில் தூக்கி எறியப்படுவான். அப்புறம் கடவுள் வந்து அவரை ஆசீர்வதிப்பான். நெக்ஸ்ட் வந்து மோசஸ், அதாவது மோசே வந்து நைல் நதியில் விட்டுருவாங்க. இஸ்ரவேல் மக்களுடைய அந்த டைமில் வந்து இஸ்ரவேல் மக்கள் ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்யணும் என்கிற நேரத்தில் மோசஸோட சிஸ்டர் நைல் நதியில் விட்டுருவாங்க. அவரை பார்வோண்டே குமாரத்தி எடுத்து எப்படி வளர்க்குறாங்க,
அது மாதிரியான கதை தான் இது. அப்புறம் மோசேயின் முச்செடி தரிசனம். பார்த்தீங்களா, முச்செடி தரிசனம். இதுல மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி செல்லும் போது 10 வாதையினால வாதித்தான்னு பைபிள்ல இருக்கு. அந்த 10 வாதைகளை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் வந்து இது அழகாக இவங்க கொடுத்துருக்காங்க. இதில் மென்ஷன் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. ரத்தம், பேன், கல்மழை, கொள்ளை நோய், அழகாக அதில் எழுதி போர்டில் எழுதி வச்சுருக்காங்க. சூப்பராக கொடுத்துருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அழகாக புரியும், ஏன்னா போர்டில் அழகாக எல்லா டீட்டெயில்ஸும் எழுதி வச்சுருக்காங்க. பட் என்ன கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது இப்போது. அப்புறம் செங்கடல் 2ஆய் பிளந்து இஸ்ரவேல் மக்களை அதன் வழியை நடத்தப்பட்டார்கள். அதை அழகாக காமிச்சிருக்காங்க. இதில் அந்த இடத்துல வந்து சாங்ஸ் எல்லாம் ரொம்ப எல்லா இடத்துலையுமே சாங்ஸ் போட்டிருக்காங்க, சொல்லியிருப்பாங்க, எல்லா இடத்துலையும் பேசி பேசி போட்டிருப்பாங்க. இதுலேயும் சாங்ஸ் எல்லாம் அழகாக போட்டிருந்தாங்க. இது சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ள பார்வோன் அவனுடைய சேனைகள் அழிந்து போவதை பைபிளில் கொடுத்துருக்கு. அப்புறம் வந்து தேவன் 10 கட்டளைகள் கொடுக்கிறது. பத்து கட்டளைகள் கொடுக்கிறது. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாய். அப்புறம் காடை, மன்னா கொடுக்கப்பட்டது. இதுல வந்து காடை வந்து உண்மையான காடை வைக்கப்பட்டிருந்தது. ரொம்ப அழகா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு கண்டுக்குட்டி வச்சுருப்பாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கண்டுக்குட்டி தான் நம்மளை காப்பாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஸோ அதுக்காக அதை கண்டுக்குட்டி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது நரகம். அங்கே தான் நம்ம போயிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் தெரியும், நன்மை செய்தால் மோட்சமும், தீமை செய்தால் நரகமும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஜட்ஜ்மெண்ட் டேல அதெல்லாம் நமக்கு தெரியும். பார்த்தீங்களா, எரிகிற அக்கினியில் போட்டுருவாங்க நம்ம தீமை செஞ்சா என்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அலறல் சத்தம், யார் யார் நரகத்துக்கு போவாங்கன்னு எழுதி வச்சுருந்தாங்க. ரியலாக அது ஒரு பயத்தை கொடுக்குற மாதிரி இருந்தது. இதை பார்த்தா ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு பயமாகவும் இருந்தது, ரியலாக ஒரு அவேர்னஸாகவும் இருக்குது. பார்த்தீங்களா நரகம் எப்படி இருக்கு. ஓகே, அப்புறமா வந்து ஏசு பிறப்பின் டைம்ல வந்து யூதர்கள், அதாவது இஸ்ரவேல் மக்கள் என்ன தொழில் பண்ணியிருந்தாங்க, எப்படி இருந்திருப்பாங்க என்கிறத பற்றி அந்த நாட்களிலே நம்ம கொண்டு போன மாதிரி இருந்தது. துணி தைக்கிறது, ஃபுட் ப்ரிப்ரேஷன், டெய்லி ரொட்டீன் ஒர்க்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு.
என்னென்ன ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம அந்த காலத்திலே கொண்டு போனது மாதிரி இருந்துச்சு. நம்ம அந்த நாளில் வாழ்ந்தது போல் ஒரு ஃபீலும் இருந்துச்சு. அது ஒரு கிளாஸ் பேப்பர் மாதிரி அதை கவர் பண்ணி அவங்க அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறமா இயேசுவின் அப்பா அம்மா கிட்ட சத்திரத்தில் இடம் இல்லை குழந்தை பிறக்கிறதுக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. சத்திரத்தில் இடம் இல்லை அப்படின்னு. அப்படி தானே? இயேசுவை தாயாகிய மரியாள் வயிற்றில் குழந்தை இருக்கும்போது சத்திரத்தில் இடம் இல்லை அப்படிம்பாங்க. அப்புறம் மாட்டுத்தொழுவத்தில் இடம் இருக்குது என்று மாட்டுத்தொழுவத்தை காமிப்பாங்க. இதுலேருந்து ஒரு ஹம்பிள்னஸை காமிக்குது இயேசுவின் பிறப்பு. ரியலாக ஒரு 1/2 hour கிட்ட உள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. மார்னிங் லைட்ஸ் இருக்காது இல்லையா, அதுதான் ஈவினிங் பார்க்க போனோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. January 1 வரைக்கும் நீங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்கலாம். நீங்களும் நாகர்கோவில் மக்களா இல்லை கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கிறவங்களா, January 1 வரைக்கும் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். என்ட்ரி ஃபீஸு ஃப்ரீ. உங்களுக்கு சீக்கிரம் உள்ளே போனோன்னா 100 rupees கொடுத்து கூப்பன் வாங்கிட்டு நீங்கள் உள்ளே போகலாம் தாராளமாக. குழந்தைங்களுக்கு கிடையாது. இந்த ஒரு நல்ல சான்ஸை எப்போதும் மிஸ் பண்ணாதுங்க. பார்க்க முடியாது, வேறு இடங்கள் இருக்கிறீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்காக எப்போதுமே இயேசுவின் பிறப்பு ஒரு ஹம்பிள்னஸை குறிக்குது. நாமும் இயேசுவை போல அன்பு, பண்பு, இரக்கம், பாசம், நல்ல குணங்கள் கொண்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வோம். தாழ்மை, இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சங்கர் செந்தில் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் வெளியே வந்தால் நம்ம அழகாக எகிப்து பிரமிடு பார்க்கலாம் மக்களே. எகிப்து பிரமிடு பார்க்கறதுக்கு எகிப்து தேசத்துக்கெல்லாம் நீங்கள் போக வேண்டிய தேவையில்லை. வெளியில் நின்று பாருங்கள். எகிப்து பிரமிடு தோற்றம் அப்படியே காட்சி அளிக்கிறது பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு மக்களே. வெளியில் லைட்ஸு, ஏன்னா கிறிஸ்மஸ் டைம்லேயே லைட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. அது வெளியிலேருந்து வந்தால் அழகாக எகிப்து பிரமிடு பார்க்கலாம் மக்களே. நீங்கள் எகிப்து பிரமிடு பார்க்குறதுக்கு எகிப்து தேசத்துக்கு போக வேண்டிய தேவையே இல்லை. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது எகிப்து பிரமிடு. ரொம்ப நல்லா இருக்குது இல்லையா? அதில் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அப்புறமா லைட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஏன்னா கிறிஸ்மஸ் டைம் ரொம்ப அழகாக குட்டி சூப்பராக லைட்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கு. எகிப்து பிரமிடு பார்த்து அப்புறமா
கிறிஸ்டியன் புக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். அப்புறமா திருவிழா கடை இல்லையா, திருவிழாவில் தேன் குழல், புலிக்கு சர்பத்து, அப்படி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. விளையாட்டு பொருட்கள் அது இதெல்லாம் சொல்லி ரொம்ப நிறைய வச்சுருந்தாங்க. காலிஃப்ளவர் ஃப்ரை, கடலை, அது இதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி சாப்பிட்றோம். அப்புறமாட்டு சுகர் கேன் ஜூஸு, இன்னும் ரொம்ப நிறைய தேன்குழல். பார்த்தீங்களா, கன்னியாகுமரி ஸ்பெஷல் தேன்குழல். உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு நிறைய இருந்துச்சு, ராட்டு அது இதுன்னு சொல்லிட்டு. ஓகே, நாங்கள்லாம் என்ஜாய் பண்ணிட்டேன்.